அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற ஊடகவியலாளர் அரசு விமர்சகர் திரு சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா இந்த கரூர் விஷயங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாகி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டிஎம்கே போனாங்க. அதுக்கும் கூட ஆதவர்ஜின் மீது வழக்கு தொடுக்க எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தர் இந்த அரசு வேலை அறிவிச்சாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு வேலைங்கிறத ஒருபோது கொடுக்கக்கூடாது, அது விசாரணை நிச்சயமாக பாதிக்கும்னு ஒரு கோர்ட்ல போயிட்டு இருக்காரு. முதற்கட்டமா இது குறித்து கேட்பாங்க. அதாவது தவறான முன்னுதாரணமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேஸ் கிஸ் எல்லாம் போடுறாங்க, கரெக்ட். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப அரசு வேலை கொடுக்கறது அல்லது நிவாரணம் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லை. அது அரசோட முடிவு, அது கொள்கை முடிவு, அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் கொடுப்பாங்க, இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு அடிப்படையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அங்க கரூர்ல நடந்தது இருக்குல்ல, அது என்னவா இந்த அரசு எடுக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு ஒரு வேற ஏதாவது ஏக சீட்டு நடக்குது, ஆமாங்க ஏக சீட்டு நடந்ததுங்க. இல்லைங்க ஒரு தேவையில்லாத ஒரு இது நடந்துச்சுங்க, ரைட்டுங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரண காரியம் இருக்குது. ஏ பி அக்யூஸ்ட், ஏ பி ஏ ஒரு ஆளு பி ஒரு ஆளு இருக்கிறாங்களே, ஓகேங்களா. இப்ப இந்த கரூர் சம்பவத்துல எதற்காக, யாருக்காக நீங்க இந்த அரசு வேலையை கொடுக்குறீங்க, தப்பு செஞ்சது யாரு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியணும். இது வழக்கு போயிட்டு இருக்குது. அதெல்லாம சம்பந்தமே இல்லாம அரசு வேலைன்னா எப்படி? உண்மையிலேயே அது வழக்குக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே இருக்கும். ஏற்கனவே அந்த 20 லட்சம் பணம் கொடுத்தப்பயே என்னென்ன பேச்சு வந்தது, அந்த மக்கள் என்னென்ன பேசுனாங்க, வார்த்தை ஒரு அதீதமா எக்ஸைட்மெண்ட்ல என்னென்னமோ வார்த்தை பேசுனாங்க. என் புள்ள கூட போனா பரவாயில்ல அப்படின்னு பேசுனாங்க. அவரை நேர்ல பாத்துட்டோமே, அது வருமா, என் புள்ள போனா இன்னொரு புள்ள பெத்துக்கலாம் அப்படின்னு பேசுனாங்க. இத மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட், நிறைய ஸ்டேட்மெண்ட். நம்ம தமிழ்நாடு அதிர்ந்து போச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டு. சோ அப்ப அந்த 20 லட்சம் பணத்துக்கே அந்த மக்கள் கொஞ்சம் அதீதமா பேசி செயல்பட்டாங்கன்னு இருக்கு. இப்ப இந்த அரசு வேலைன்னு கொண்டு கொடுக்குறீங்கன்னா இது அவங்கள இன்ஃபுளுன்ஸ் ஆக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமானது தானே, யதார்த்தமானது தானே. இப்ப நம்ம மக்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலே மாத்தி போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவு நியாயமானவங்க அப்படின்னு பேசுறாக்கள் நம்ம. அப்போ ஒரு அரசு வேலை கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி எதிர்த்து செயல்படுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 41 பேர்ல ஒரு பெண்மணி விஜயை எதிர்த்தார்கள், விஜய் கொடுத்த காசை வாங்கல. அவங்களோட நிலைமை என்னாச்சு, அவங்களோட வாய்ஸ் என்னாச்சு, ஓகேங்களா. அத நீங்க இப்ப அவங்கள சரி கட்டுறதுக்கு தான் இதை கொடுக்குறாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். அவங்க ஒருத்தர் சரி கட்டுறதுக்காக ஒட்டுமொத்த 40 பேருக்கும் கொடுக்குறாங்களோன்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா அவங்க சாலிடா இருந்தாங்க, அவங்க அறமா கோவப்பட்டாங்க அந்த லேடி. அப்போ இது சாட்சியை கலைப்பது அல்லது மக்களை இன்ஃபுளுன்ஸ் செய்வது எல்லாமே இதுல வருது இல்ல. இன்னொன்னு சரிங்க, நீங்க தப்பு பண்ணாதானங்க முதல்ல நீங்க யாருங்க கொடுக்கறதுக்கு, நீங்க என்ன அவ்வளவு இது இவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அறிவித்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு, இந்த கேள்விகளுக்கு, இந்த விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கூட வரவேற்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 10 நாளையோ 15 நாளையோ இந்த சம்பவத்தை செய்திருந்தால், இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் நிச்சயமாக பெரும்பாலும் வரவேற்க வாய்ப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கரூர்ல குறிப்பா எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த பதவி விலகின பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அப்ப எப்படியாவது ஜெயிச்சாக வேண்டும் என்கிற ஒரு சிக்கல் தானா? அப்படி இல்ல, இது எப்ப கொடுத்தாலும் இந்த வேலை கொடுக்கறதுங்கிறது தவறான முன்னுதாரணம், தப்புதான், அடிப்படையே இல்லாததுங்க. என்ன அடிப்படையில கொடுக்குது? இப்ப சரி, போன ஆட்சியில அந்த 40 பேர் மட்டும்தான் இறந்தாங்களா? எவ்வளவோ பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி மலை மேல உருண்டு அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க, கிணத்துல உருந்து எவ்வளவு, ஆற்றுல அடிச்சு எவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க. அப்பாவித்தனமா அனாவசியமா பல உயிர்கள், அப்பாவி உயிர்கள் போயிருக்குது. அதுக்கு கொடுங்க. இதுக்கு ஏன் கொடுக்குறீங்க நீங்க? என்ன அவசியம் இருக்கு? என்ன காரணம்? என்ன காரணம் இருக்கு? எதனால கொடுக்க காரணம் சொல்லிட்டு கொடுங்க.
அதாவதுங்க அறம் பேசுற இந்த தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல ஒரு துக்க நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வுக்கு பொறுப்பே எடுக்காத ஒரு பொறுப்பு கட்ட மக்கள், துப்பு கட்ட மக்களா நம்ம ஒரு சமூகத்தின் இந்த பிரபஞ்சம் முன்னாடி நம்ம கூனி குறுகி நிக்கிறோம் தெரியுங்களா. ரொம்ப கொடுமையானது அது. நம்ம 1000 புடலங்காரம் பேசுறோம் நம்ம, ஆனால் இந்த சம்பவத்துக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கல இன்னைய வரைக்கும் தெரியுமா. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். தமிழ் கூறும் நல்லுலகு, அறம் பேசும் நல்லுலகுக்கு அசிங்கங்க அது. அதை செஞ்சுட்டு நீங்க முதல்ல அப்புறம் அரசு வேலையை கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. யார் காரணம், என்ன நடந்தது, பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு தான் நான் சொல்றது. இல்ல இப்ப இது இப்ப பிரசாரப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஹைகோர்ட்ல கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு வழக்கு போன கூட என்ன சொல்றாங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு லஞ்சமாகிவிடும், அவர்களை வேற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாக்குகிறார்கள், அதுவும் எலெக்ஷன் தேர்தலை கணக்கில் கொண்டு செய்யறாருங்கிறதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி இது ஒண்ணும் இல்ல, இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் கண்டிப்பா. இப்ப எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது ஓகேங்களா. நிறைய கான்ஸ்டிடியூன்சில இந்த குதிரை பேர வேற போயிட்டு இருக்குது. அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் நடக்குது தமிழ்நாட்டுல ஓகேங்களா. இது மாதிரி நடந்தது கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10-15 சீட்டு 6 சீட்டு என்னமோ வேகன்சி இருக்கு. இப்ப அதுக்கு எலெக்ஷன் வைப்பாங்க. இப்ப என்னன்னா, யாரு பேச்சையும் அல்லது யாரையும் நம்ம சார்ந்திருக்க கூடாதுன்னு அவசரமா எல்லாரையும் உள்ள இழுத்து போட்டு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி நாமளே காமிக்கணுங்கிற அவசரத்துக்குள்ள வராங்க. அப்ப கரூர் தொகுதியில கூட நடக்கலாம். அந்த இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இங்க வந்துட்டாரு இல்லையா. இப்ப ஆமா, இதெல்லாம் ஏன்னா இப்ப வரப்போற ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தொகுதியோட வேல்யூ என்னன்னு இந்த எலெக்ஷன்ல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் பைத்தியம் பேசிருச்சுல, ஒரு சீட்டு 1/2 சீட்டு 1/4 சீட்டு 3/4 சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்டான்னு. அந்த ஒரு சீட்டு 1/4 சீட்டு 1/2 சீட்டோட வேல்யூ என்னன்னு, ஜனநாயகத்தோட வேல்யூ என்னன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஒரு சீட்டா எப்படி கவர் பண்ணலாம்னு பாக்குறதுக்காக தான் இப்ப இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது. ஏன்னா அவருக்கு விஜய்க்கு பொழுதன்னைக்கு போயிட்டு விசிகாவா ஐஎம்எல் அல்லது எப்ப எப்படி, ஏன்னா நெருக்கடி அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஜனநாயக சக்திகள் இந்த ஆதரவு கொடுத்த கூட்டணிக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டெய்லியும் சம்பவம் நடக்குது. திருமாவளவனால பேச முடியல. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற, உலகத்துல எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற அவரு குதிரை பேரத்தை பத்தி அது தனி கட்சி முடிவு ரொம்ப அசால்ட்டா கடந்து போறாரு. ஒரு காலத்துல இதே அதிமுக பத்தி தான் அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட்டாரு. ஐயோ பறிபோதே, ஐயோ பறிபோதேன்னு. ஐயோ பறிபோதேன்னு இன்னைக்கு இழுத்து வைக்கிறது விஜய். உங்க பக்கத்துல இருக்கிற விஜய். நீங்க விஜய் கிட்ட பேசலாம், அப்படி பண்ணாதீங்க, இது தவறுன்னு நீங்க பிஜேபி கிட்ட பேச முடியாது. நீங்க விஜய் கிட்ட பேசலாமே, ஏன் இப்படி பண்றீங்க, எதனால இப்படி பண்றீங்க அப்படின்னு விஜய் கிட்ட பேச முடியுமே. ஆனா கருத்தே இல்லைங்கிற அதை பொறுத்து அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனநாயக இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகளின் மனநிலை ரொம்ப ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் திருச்சி கிழக்குல போயிட்டு அவர் பேசும்பொழுது ஒண்ணு சொன்னாரு தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொன்னாப்ல, எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கொடுத்த நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம் அதான் நீங்க அப்படிங்கிறத, அது ரொம்ப வலி மிகுந்தது. அந்த ஐயா அப்படியே அழகா கடந்துட்டாரு. அவ்வளவு பெயின்ஃபுல்லானது. நீங்க போய் எல்லாரு காலையும் உழவு வச்சுட்டீங்களே, நான் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுனேன், கல்லாப்பட்டி கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் பேசி வச்சேனே, அவங்க கால எல்லாம் போய் என்ன உழவு வச்சுட்டீங்களே மக்களே அப்படின்னு மக்கள்கிட்ட அப்படியே மழுப்புனாப்புல, அப்படியே தொங்குனாப்புல. ஏன்னா மக்கள் இன்னும் முதல் கிடையாது, நீ கெஞ்சு ராஜா, நீ கெஞ்சு அப்படின்னு சொல்லித்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நான் இனிமேல் அது கெஞ்ச தேவையில்லை, கெஞ்ச முடியல, இவங்க யாரு எப்ப எப்படி போவாங்கன்னு தெரியல, இப்போ கூட்டணி ஆட்சின்னு இவங்க எல்லாம் கம்பு சுத்தினாங்கல்ல, கூட்டணி ஆட்சியோட அந்த இன்ஸ்டபிலிட்டி, அந்த நிலைத்தன்மை இல்லாதது இருக்குல்ல, இப்பதான் புரியுது. விஜய் பயப்படுறாரு, இவங்களாச்சும் சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அமைச்சர்களோ இல்ல விஸ்வநாதன் ஆட்களோ குடைச்சல் கொடுக்கறது சமாளிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு வருது ஓகேங்களா. இதெல்லாம் கூட்டணி ஆட்சியோட வேதனை இப்பதான் விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு இப்பதான் தெரியுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஒரு கையில கண்ட்ரோல் இருந்தாதான் நம்ம ஆட்சி பண்ண முடியுங்கிற விஷயமே விஜய்க்கு இப்பதான் தெரியுது, தமிழ்நாட்டுக்கு இப்பதான் தெரியுது. அதனால இந்த கூட்டணி ஆட்சி சரிப்பட்டு வராது. நாம எப்படியாவது ஒரு மெஜாரிட்டியோட வேல்யூ இப்பதான் தெரியுது. எப்படியாவது மெஜாரிட்டி வேல்யூ எடுத்துதான்
சகல வேலைகளும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. வேற எந்த வேலையும் தாவேகாவுக்கு இப்ப கிடையாது. மெஜாரிட்டியை என்னென்ன வகையில எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மொத்த உத்தியும் தான், மொத்த சக்தியையும் இப்ப போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, இன்னொரு விஷயம் கரூர் ஊற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் மறுக்க முடியாது. இப்ப வந்து ஆட்சியை கவிழ்ப்பது சரி செய்தா செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் அப்படிங்கிற வழக்கும் போயிட்டு இருக்குது. அவங்களோட தலைமறைவாக இருக்கான்னு செய்தி வருது. ஆனா இப்ப என்ன செய்தி வந்திருக்கிறதுனா, நேரடியாக முன்ஜாமீன் கோரி குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கு விசாரணையில் எங்களோட பெயரை இல்லாம எப்படி எங்களை வந்து நீங்க கைது செய்ய முடியும், கைது செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது. அப்போ அவர்களோட குற்றம் இல்லாத பட்சத்துல அல்லது குற்றம் விசாரணை இருக்கும் பட்சத்துல ஏன் கைதுங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது. ஏன்னா கரூர் விஷயத்தை பேசும்போது இதையும் பேசாம கடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கரூர் விஷயத்துல வந்து அவர் அங்க இல்லாத பட்சத்தில், செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வெற்றி எழுதி என்று கணக்கெடுக்கிறார்களா, உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார் ஜெமிபா? இல்லங்க, ஒண்ணும் இல்லைங்க. அவரை செந்தில் பாலாஜி வந்து அவங்களால சமாளிக்க முடியல, அவ்வளவுதான் பிரச்சனை. சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கேஸ். அதுக்கு என்ன முகாந்திரம் என்ன நமக்கு தெரியாது. அதை வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க, பாக்கட்டும். ஆனா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கேஸ், பேரே இல்ல ஆனா கேஸ், இப்படிங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன வகையான செயல்பாடுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியோட வழக்கறிஞர் அணி அல்லது வந்து அந்த என்னது சட்டத்தரணி மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடிதான் அவங்க அந்த சட்டத்தரணியோட வேலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அந்த யாரும் சரண் ஒரு பையன், அந்த பையன் வெளியே வந்ததா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செல்லாது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இவங்க சட்டத்திரணி வேலையெல்லாம் இந்த வேலைதான் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை தெரியாது. அதனால ஈஸியா அதுக்குள்ள பூந்து வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. அவரை வந்து ரொம்ப நாளா தொந்தரவு படுத்தணும், அச்சுறுத்தணும். அவருக்கு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு பயமா இருப்பாங்களா, அச்சுறுத்தல் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஆளா வந்து அவரை பாக்குறாங்க. அதனால தொடர்ந்து அவருக்கு குடைச்சல் கொடுக்கலாம், நம்ம வந்து இதை மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியும் செய்து வந்து தாவேக்காவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க வந்து அவங்க பார்க்காத கேஸ்ல இதுல இருந்து வெளில வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் ஒரு மேட்டர்ல அவங்க பார்த்து வெளியில வந்துக்குவாங்க. பட் அவங்க வெளியில வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆனா சட்டம் நீதிமன்றத்துக்குள்ள என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, தெரியாம நம்மளால பேச முடியாது. பட் அவர் ப்ரூவ் பண்ணி வெளில வருவாருன்னு நம்புறோம். இல்ல, ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்னா, இப்ப வந்து அந்த அன்பானந்தம் அவருடைய அந்த டிஎம்கே ஜென்சி வழக்குலையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அப்ப ஆதாரம் இல்லாமே ஏன் இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறாங்கன்ற ஒரு கேள்வி இயல்பா வருது. அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன வகையான விசாரணை மேற்கொள்ள இயல்பு கேள்வி வருது இல்லையா? அச்சுறுத்தல் தான். அவதூறு கேஸ்ல கேஸ் போடக்கூடாது, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி பண்ணிருக்கிறாங்க. இன்னொன்னு நான் சரண்டராக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அன்பானந்தம் சொல்றாப்ல. சரண்டராகிற பையனை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க கோர்ட்ல போயிட்டு நேரம் ஆஜர்படுத்த வேண்டிய ரொம்ப வித்தியாசமான சூழல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஒரு அச்சுறுத்த வேண்டிய சூழல் ஏற்படுது அவங்களுக்கு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி என்னை வந்து பேரம் பேசுறாங்க, என்னை வந்து பணியா வைக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த பிஜேபி வந்து வடநாட்டுல பண்ணது இல்ல, இவரு எல்லாம் நம்ம மணிஷ் சிசோடியா தாக்கரே ஃபேமிலில வந்து அங்க நார்த் ஈஸ்ட்ல பேசினது, சிபு சோரன் அந்த சிண்டே இல்ல விலை பேசினது, அவங்களாம் விலைக்கு போயிட்டாங்க. ஏக்நாத் சிண்டே விலைக்கு போயிட்டாரு. வெளியே பேசியவர்கள் சிபு சோரன் ஃபேமிலி, தாக்கரே ஃபேமிலி, வந்து சிசோடியா, இந்த மொய்தோ, இது மாதிரிலாம் நிறைய பேர் விலை பேசினாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு கேஸ் போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சாலிடான ஒர்க்கரா இருக்காரு செந்தில் பாலாஜி. அதனால தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கறது மூலியமா அவங்க அதை சாதிச்சுலாம் நினைக்கிறாங்க. அவர் வந்து மசீர மாதிரி தெரியல. அவர் இதற்கிடையே வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கும் பல்வேறு தளங்கள்ல சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. கீர்த்தனா நடந்து கொண்ட விதங்கிறது பேசும்போதுல மாறிச்சு. நேற்று இரவு கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு இளம் பெண்ணை வந்து கழுத்தறுத்து பஸ் ஸ்டாண்ட் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இந்த சட்ட ஒழுங்கும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இதை பத்தி உங்களுக்கு பார்வை? அதேதான். இப்ப என்ன நமக்கு என்னன்னா, சிங்க பெண்கள் எங்க போயிட்டாங்க நம்ம கேள்வி கேட்கிறோம். நேற்று இரவு வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு 23 வயசு, அவனுக்கு 30 வயசு, அவ வந்து லவ் பண்ணல அப்படிங்கறதுனால குத்தி கொலை பண்ணிட்டான். மற்ற போல நடந்திருக்குது. இப்ப சிங்க பெண்கள்னு சொன்னாங்களே, அவங்க டியூட்டி என்ன, அவங்க அதிகாரம் என்ன, எத்தனை மணிக்கு அவங்க இருப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. தமிழ்நாடு போலீஸ் போய் தான் பிடிச்சிருக்குது, போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சட்ட ஒழுங்கு போய் நிப்பாங்க, போலீஸ் நிப்பாங்க,
அவ்வளவு போலீஸ் வந்தாங்கல்ல. இப்ப வந்து அந்த கொலை எப்படி நடந்தது, இந்த அடிப்படையில் நடந்தது. போலீஸ் நின்னாங்கன்னா இப்ப அந்த பெண்கள்லாம் எங்க போனாங்க? சட்டம் ஒழுங்குக்கு அதாவது பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இங்க இருக்குது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆட்கள் மேல கேச போடுறது, அப்படி போடுறது இப்படி போடுறதுன்னு அரசு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த கீர்த்தனா விஷயம் சந்தி சிரிச்சிருச்சு. நேற்று மக்களே வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்களே. என்னன்னு ஒண்ணுமே சொல்ல முடியும் அந்த அம்மாவால. ஒண்ணுமே என்னமோ அந்த அம்மாவை வந்து ஏதோ என்னது அமைச்சர் நீக்க போறாங்க அப்படின்னு, ஆமா நீக்க போறாங்களா செய்தி வருது. அவங்க என்ன அடிப்படையில சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களே ஒரு இன்னசென்ட் மாதிரி இருக்கிறாங்க. சரியாவே பேச தெரியல அவங்களுக்கு. அவங்கள போய் அமைச்சரா போட்டு பல சர்ச்சையில மாட்டி ஏதாவது கேள்வி கேட்டா, பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா என் ட்விட்டர்ல இருக்கு போய் பாத்துங்கிறாங்க. அவங்க என்னத்த நம்ம சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதாவதுங்க இந்த 6 மாசம் டைம் கேட்டீங்களங்க. இந்த அரசு நிர்வாகம் சரி செய்யணும். இந்த ஆட்சி நிர்வாகத்தை திராவிட மாடல் விட்டு போனது வந்து எங்களுக்கு பிடிக்கல. நாங்க வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு 6 மாசம் டைம் கேட்டீங்களா? இதுதான் ரீசன். நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற லட்சணம் இதுதானா? நான் கேக்குறேன். கேஸ் போடுறது, இந்த கேஸ் போடுறது, இந்த மாதிரி குதிரை பேரம் பேசுறது, இந்த மாதிரி அமைச்சர்கள் காமெடி பண்ணிட்டு தெரியுது, அவங்களை கண்டிக்காம இருக்கிறது, இதுதான் நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற லட்சணமா? இதுதானா? 6 மாசத்துக்கு தான் டைம் கொடுத்தாங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்குது? பார்க்க வேண்டிய வேலையை பார்க்காம வந்து தேவையில்லாத எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, பார்ப்போம். உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுது. இந்த விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி சொல்ல